இதுலயும் பாத்தீங்கன்னா பொசிஷன் பார்க்கணும் அண்ட் அந்த ஷேப் பார்க்கணும், டைரக்ஷன் மெயினா டைரக்ஷன்லேயே கண்டுபிடிக்கிற மாதிரி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆரோ மார்க் இருக்கா, இந்த ஆரோ மார்க் எங்க இருக்கு, லெஃப்ட் சைடு, அடுத்து ரைட் சைடு, அடுத்து லெஃப்ட் சைடு, அடுத்து ரைட் சைடு. அப்ப கண்டிப்பா இங்க என்ன வரணும், லெஃப்ட் சைடு ஆரோ மார்க் வரணும். ஆரோ மார்க்குக்கு ஆப்போசிட்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆரோ மார்க்ல இருந்து பின்னாடி, இப்ப ஆரோ மார்க் வந்து லெஃப்ட் சைடு இருந்தா முக்கோணம் ரைட் சைடு பார்த்திருக்கணும். இப்ப இங்க ரைட் சைடு பார்த்திருந்தா அங்க லெஃப்ட் சைடு பார்த்திருக்கணும். சோ அப்ப இதை முதல்ல டிரா பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி லைன் எங்க இருக்குன்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வருவோம். முக்கோணம் இந்த சைடு வரணும், அதாவது டைரக்ஷன் இந்த சைடு வரணும், முக்கோணம் ஆப்போசிட்ல வரணும். இங்க முக்கோணம் பாருங்க மாறி இருக்கா, இங்க இந்த ஆரோ மார்க்கே மாறி இருக்கா. சோ அப்ப இது ரெண்டும் கண்டிப்பா இல்ல, எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன ரெண்டு கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதுக்கப்புறம் எதை யோசிக்கணும்னா இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. கீழே இருக்கு, 4 கார்னர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கார்னர், அடுத்து எங்க வந்திருக்கு செகண்ட் கார்னர், அப்ப அடுத்து எங்க வரணும் இந்த தேர்ட் கார்னர், தேர்ட்ல இருந்து அடுத்து எங்க வந்திருக்கு ஃபோர்த் கார்னர், திரும்ப ஃபோர்த்ல இருந்து திரும்ப எங்க வரும் இந்த இடத்துல வந்திருக்கணும். இந்த இடத்துல இப்ப டயக்ராம் எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த பிளேஸ் இங்கதானே இருக்கு. சோ கரெக்ட், தப்பு. பொசிஷன் தான் இதுவுமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி பொசிஷன் 1 2 3 4னு பார்த்தோம்ல, இந்த பொசிஷன் மட்டும் எடுத்திருக்காங்க. பிரைமரி செகண்டரி ரெண்டே பொசிஷன் தான் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. உங்களுக்கு லக் இருந்தா சிம்பிளா கேட்டுருவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் டஃபா கேட்பாங்க. பட் பொசிஷனை பொறுத்தவரை ரெண்டு தான், பிரைமரி ஒன்னு செகண்டரி ஒன்னு.